ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் புதிய ரேஷன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ குடும்பத் தலைவர் யாரை நீங்கள் வந்து போட போகிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸா அப்படின்றத கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய நேம் இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. அடுத்தது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் கேட்குறாங்க, தமிழில் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் வந்து கேட்குறாங்க, உங்கள் அட்ரஸை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கேட்குறாங்க, அதாவது குடும்பத் தலைவனுடைய ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும். அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவேற்றம் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ மாவட்டத்தில் வந்து உங்களுடைய மாவட்டம் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய வட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய கிராமம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்டல் கோடு வந்து என்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றத உறுப்பினர் சேர்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஹெட் யார் கொடுத்தீங்களோ அவங்க டேட்டா நேம் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே வந்து கொடுத்துங்க. அடுத்து பாலினம் கேட்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய இனம் வந்து கேட்பாங்க, தேசிய இனம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொழில் வந்து கேட்டிருப்பாங்க, தொழில் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாத வருமானம் கேட்டிருப்பாங்க, மாத வருமானம் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸோ ஃபேமிலி ஹெட்டுக்கு வந்து மாத வருமானம் நீங்கள் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டைன்னு கேட்டிருப்பாங்க, அது தேவைன்னா கொடுக்கலாம், இல்லை விட்டுலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துங்க. ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் அப்படின்ற, அதாவது ப்ரௌஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து ஆதார் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஆதார் வந்து அப்லோட் ஆகிடும். உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறுப்பினரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். அடுத்து குடும்ப உறுப்பினர் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டை வந்து தேர்வு செய் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டை வகை தேர்வு செய்யத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்டை வந்து என்ன அட்டை அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஆதார் இல்லாமல் வேறு எதனா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் இருக்கும். உங்கள்கிட்ட சிலிண்டர் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. உறுதிப்படுத்துதல் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது.
ஆவணம் சரிபார்ப்பு பெண்டிங்கில் இருக்குது, துறை சரிபார்ப்பு இன்னும் வரல, அதே மாதிரி தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் இன்னும் வரல. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிக் மார்க் இருக்கிற மாதிரி இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். உங்களுடைய ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக ஒரு காப்பி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆவணம் வந்து சரிபார்க்கப்பட்டு துறை சரிபார்ப்பில் இருக்குது. அதாவது ஆவண சரிபார்ப்பு அலுவலர் பெயரை வந்து அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4மே இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாக அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி கூட அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.